கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறோம். தேவன் கொடுக்க போகிற ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அது பலிக்கும். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்க, இன்று முதல் யாவும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் யாவும் ஆச்சரியமாய் முடிய பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் நன்மைக்கு எதுவாக இருக்கும். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்க பலவீனத்துல, காய்ச்சல், மண்டவலி, கேன்சர், அது என்னவா இருந்தாலும், ஆஸ்மா ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும், சிலர் பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்ட காலா இருக்கும். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். சோர்ந்து போன கையை கர்த்தர் திடப்படுத்துவார். இருதயம் சோர்ந்து போச்சா அவர் பலப்படுத்துவார். சொல்லியிருக்கார்ல, தேவன் உங்களுக்கு அன்பு கர்த்தர். உங்களுடைய பலவீனங்களில் என்ன பலவீனம் இருக்கோ, நீங்க பலவீனத்துல எதெல்லாம் செய்திருக்கோ அத்தனை அவர் பலப்படுத்த போகிறார். ஏற்றபடி வேண்டிக் கொண்டபடியா, வேண்டிக் கொள்ளுகிற வேண்டியது இன்னதென்று, வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சும்மா ஒன்றும் இல்லை, ஆண்டவர் நமக்காக எவ்வளவு காரியத்தை இங்க சொல்ற பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 28 என்ன சொல்லியிருக்காரு, எல்லாமே நன்மைக்கு எதுவா இருக்கும், எல்லாமே நல்லதாக அங்க முடியும். 26 சொன்னார், பலவீனத்தில் உங்களை சுகப்படுத்துற கர்த்தர். 28 சொல்றாரு, எல்லாம் நன்மையாய் முடியும். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாருக்கு நன்மை செய்தாரா இல்லையா? பிள்ளை செத்து போகிற சூழ்நிலை இருந்த பிறகு அந்த நன்மை செய்த சத்தத்தை கேட்டு தண்ணீரை சுரந்து வர பண்ண கர்த்தர். அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு மேல கை போடாதன்னு சொல்லி நன்மை செய்தாரா? அதுக்கு பதில் ஆட்டுக்குட்டியை கொடுத்து பலியை செய்ய நிறைவேற்ற செய்த கர்த்தர். அதே போல நீங்களும் குறைவில்லாமல் யாவை நிறைவேற்றுகிற கர்த்தர். அந்நாளுடைய சத்தத்தை கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தால் உங்களுக்கும் செய்ய மாட்டாரா? உங்களுக்கும் கொடுப்பாருங்க. பிள்ளைக்காக நிறைய பேர் ஏங்குறீங்க, திருமணத்துக்காக ஏங்குறீங்க, இதெல்லாம் அந்த வருடத்துல நீங்க செய்து முடிப்பீங்க. கர்த்தர் யாவும் உங்களுக்கு நன்மை செய்வார். என்னென்ன நன்மை எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனை நன்மையும் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு செய்து முடித்துவார். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஒரு குறைவில்லாத வாழ்வை பெற்று அனுபவிங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எங்களால தகப்பனே, நன்மைகளின் நாயகனாய கர்த்தர் எல்லா நன்மைகளையும் இந்த வருடத்துக்குள்ள செய்து முடிக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.